Hey guys, welcome to our channel Jamna Creatives. Free ribbon embroidery class next நம்ம பார்க்க போற stitch வந்து French knot and spider web rows. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து French knot எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்மால் டிசைனாவே கிரியேட் பண்ணிடலான்ட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிப்பனில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரிப்பன் இந்த மாதிரி மேலே எடுத்துட்டு நீடில் வந்து ரிப்பனுக்கு மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் ரிப்பனை வந்து 3 டைம்ஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட டிசைனை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக ஃப்ரெஞ்ச் நாட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரே ஒரு தடவை மட்டும் இப்படி சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து ரிப்பனை மேலே எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். ரிப்பனை வந்து இப்படி கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி பிடிச்சிட்டு மெதுவாக கீழே இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்மால் சைஸாக வேணுங்கிறனால 1 டைம் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ பெருசு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 டைம்ஸ் ஒரு 3 டைம்ஸ் மட்டும் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ மறுபடியும் 1 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே எடுத்தோன்னா அதுக்கு கீழேயே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக கீழே ரிப்பனை பிடிச்சி இழுங்க. நல்லா அழகான ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சஸாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிரான்ச் டிசைன் அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் சர்க்கிளில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். அண்ட் நம்மளோட ப்ரொஃபஷனல் ஆரி ஆன்லைன் கோர்ஸ்லையும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிளாஸை பற்றின அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஸ்பைடர் வெப் ரோஸ். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு 5 லைன்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 5 or 3 மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நம்பர்ஸில் தான் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். ஈவன் நம்பர்ஸில் டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்டிச் வந்து கரெக்டாக வராது. நம்ம டிவைட் பண்ண லைன்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரிப்பன்லேயே கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ லைன்ஸ் வந்து ஈக்குவல் கேப்பில் இருக்குதான்னு பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிப்பன் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ரிப்பனோட எட்ஜில் இப்படி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நீடில் வழியாக இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே இழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்துட்டு மறுபடியும் அதோட டிப்பில் ரொம்ப டிப்பில் இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் கீழே மறுபடியும் ரிப்பனை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா செக்யூர் ஆகிருக்கும். ரிப்பனோட எண்டில் எப்படி நாட் போடுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு இல்லை 2 ஃபோல்டு மட்டும் மடக்கிட்டு அதில் நீடில் எப்படி குத்தி வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா நாட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நீடில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு போர்ஷனில் சென்டருக்கு பக்கத்தில் இப்படி நான் இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம தான் லெவலாக ஹேண்டில் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணணும். தென் வெளியில் எடுக்கணும். தென் நம்பர் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பக்கத்தில் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் நீங்கள் பழகிறப்போ. ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 இப்படின்னு நம்பர் போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸி. ஸோ இப்போ எப்படின்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்பர் 1 விட்டுட்டு நம்பர் 2க்கு கீழே நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். எடுத்தாச்சா? இப்போ நம்பர் 3 விட்டுட்டு நம்பர் 4க்கு கீழே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 5 விட்டுட்டு 1க்கு கீழே இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான். தென் 2 விட்டுட்டு 3க்கு கீழே இன்சர்ட் பண்ணணும். தென் ரிப்பன் வந்து நமக்கு நல்லா ஃபோல்ட் ஆகி தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடைசியில் ஒரு ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 3 கீழே இன்சர்ட் பண்ணிட்டோமா, தென் வந்து 4 விட்டுட்டு 5க்கு கீழே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கொண்டு வரணும். கடைசியில் அந்த ப்ளூ கலர் த்ரெட் வந்து மறையிற வரைக்கும் நம்ம வந்து இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளவராக வேணும்னாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 5 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் வந்து வெறும் 3 லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி கூட இதே பேட்டர்னில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்பர் 1 வழியாக கீழே இன்சர்ட் பண்ணோம்னா தென் 2 விட்டுட்டு தென் 3 கடியில் இன்சர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். நம்ம பண்ணியிருக்க ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து வெளியில் தெரியவே கூடாது. ஸோ அது கவர் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த ரொட்டேஷன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.